பட்டாபிராம் டைடல் பார்க் ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல ரீச் பண்ணிட முடியும். வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். பஸ் ஸ்டாப்பும் நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல ரீச் பண்ணிட முடியும். வண்டலூர் டு மீஞ்சூர் கனெக்ட் பண்ற அவுட்டர் ரிங் ரோட் நம்ம சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல நம்மளால அந்த ரோடையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 192 ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் வந்து போட்டுருக்காங்க. சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு. ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்றதுனால நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், கடைகள் இது எல்லாமே ஈஸி ஆக்சசிபிள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். நம்ம சைட் நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ப்ரப்போசலும் வந்திருக்கு. ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், நம்மளால மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி நேஷனல் ஹைவே ரோடு இருக்கு. அந்த ரோடு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனா கூட நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். லோவஸ்ட் பிரைஸ்ல தான் தந்துகிட்டு இருக்காங்க. வரவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நியர்பைல இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு தராங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு கூட இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். Hello friends, welcome to Budget of Chennai. It's me Tinto. So guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நல்ல ஒரு பிரீமியமான ப்ராஜெக்ட், அர்பன் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். லொகேஷன் எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட் தான் பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அர்பன் ட்ரீ கம்பெனியை பத்தி. ஸோ அவங்க எங்க போட்டாலும் நல்ல ஒரு பிரீமியமா போடுவாங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 வீடியோஸ் இவங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த லொகேஷன் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு தான். சோ வேப்பம்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இது. எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாமே வெரி நியர்பை கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன் இது. சோ நம்ம சைட்ல இருந்து மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். நம்ம சைட்ல இருந்து நியர்பை தான். அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாப்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டியூரேஷன் தான். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோசல் இருக்கு. ஸோ நம்ம சைட்ல இருந்து நியர்பை வந்து பாத்தீங்கன்னா பஸ், அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாம மெட்ரோ, இது மூணையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன் பாயிண்ட் நம்ம சைட் நியர்பைல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 14 லட்சம் ரூபாய்க்கு உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மினிமம் பட்ஜெட்ல இருந்து. ஸோ இப்போ உங்களுக்கு உள்ள போய் நான் வந்து ப்ராஜெக்ட் டீடைல் எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அர்பன் ட்ரீயோட சன்ஸ்டோன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் பிளாக் டாப் ரோடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போகலாம். ஆர்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி ரூம் இங்கேயே இருக்குது. ஸோ 24/7 செக்யூரிட்டி எப்போவுமே இங்கே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூர்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. சைட்டை 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 192 ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. சைட்டு பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகளை நீங்கள் பார்க்க முடியும். நான் முடிஞ்சால் ட்ரோன் கிளிப் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம சைட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வழி போகுது, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஊர் போகுது. நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்குது. ஸோ சைட்டு பக்கத்துலேயே எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் செக்யூர்டான ஒரு கம்யூனிட்டி தான் இது. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ இடம் வாங்குறீங்கன்னா நாளைக்கே கூட வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். சைட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பார்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதமான அம்யூனிட்டிஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கெசிபோ ஏரியா, இந்த ஏரியா. அந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்மிண்டன் கோர்ட் கொடுத்துருக்காங்க, மல்டிபர்பஸ் கோர்ட் கொடுத்துருக்காங்க. சைட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேவர் வாக் ரோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாகிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டு உள்ளே இந்த பார்க் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பி தியேட்டர் தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பி தியேட்டர் ஏரியா. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லான் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ப்ரீமியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க சைட்டை. ஸோ யூஸ்வலாகவே அர்பன் ட்ரீ எந்த இடத்துல லே அவுட் போட்டாலும் நல்ல ஒரு ப்ரீமியம் டெவலப்மெண்ட்ஸோடு கொடுப்பாங்க, நிறைய ஒரு அம்யூனிட்டிஸும் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சைட் லொக்கேஷன் இன்னும் டீட்டெயில்டாகவே இன்னும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். இந்த சைட் லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ஆவடி நியர்பையில் இருக்கக்கூடிய வேப்பம்பட்டு அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது.
இருக்கு. நம்ம சைட்டோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க். ஸோ நம்ம சைட் நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் சென்னையோட ஃபர்ஸ்ட் டைடல் பார்க் OMR, சென்னையோட ரெண்டாவது டைடல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் தான் அது. ஸோ அது இந்த சைட் நியர்பைல வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் நியர்பைல எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன் ஆகியிருக்கு. நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக பட்டாபிராம் டைடல் பார்க்கு ஒரு 10 நிமிஷம் டிராவலில் நம்மளால பட்டாபிராம் டைடல் பார்க்கை ரீச் பண்ணிட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அப்ரிசியேஷன் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்தில் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரயில்வே ஆக்சஸ் ஈஸியாக இருக்கிறதுனால இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் பாயிண்ட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்தில் ரீச் பண்ணிட முடியும். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி நேஷனல் ஹைவே ரோடு இருக்கு. அந்த ரோடு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனா கூட நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டி அவுட்டர் ரிங் ரோட். வண்டலூர் டு மீஞ்சூர் கனெக்ட் பண்ற அவுட்டர் ரிங் ரோட் நம்ம சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல நம்மளால அந்த ரோடையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியா எல்லா சைடும் போகக்கூடிய கனெக்டிவிட்டி இருக்கு. சைட் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வீடு கட்டி வரதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நம்ம சைட்டுக்கு வர வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளை நீங்கள் பார்க்கலாம். தினம் தினம் தேவைப்படுற அத்தியாவசிய பொருள் எல்லாமே நம்ம சைட் நியர்பையில் கடைகள் நிறைய இருக்குது, போய் வாங்கிக்க முடியும். வர வழியில் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆப்வியஸாக ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்றதுனால நியர்பையில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், கடைகள் இது எல்லாமே ஈஸி ஆக்சசிபிள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். ஃபைனல் அப்ரிசியேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். நம்ம சைட் நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ப்ரப்போசலும் வந்திருக்கு. ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரயில்வே ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், நம்மளால மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் DTCP அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் இது, வித் ரெரா அப்ரூவலும் இருக்கு. ஸோ டாக்குமெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட், எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன், உங்களோட லீகல் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 680 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே பிளாட் அவைலபிள் இருக்கு. அப்ரிசியேஷன் பாயிண்ட் இவ்வளோ இருக்கிறதுனால இங்கே மார்க்கெட் ப்ரைஸுமே அதிகமாக வித்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சைட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3000 to 3300 3500 அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளது வந்து லோவஸ்ட் ப்ரைஸில் தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. வரவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நியர்பையில் இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு தராங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு கூட இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2399 2399 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே தந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் ஒரு 14 லட்சம் ரூபாய்க்கு உங்களால் இங்கே ஒரு பிளாட் வாங்கிட முடியும். அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி தராங்க. உங்களோட சிபில் வந்து கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோன் அவைல் பண்ணிக்கலாம். இனிஷியல் பேமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs உங்கள் கையில் இருந்தால் போதும். பேலன்ஸ் ஃபுல்லாகவே உங்களால் பேங்க் லோன் பண்ணி உங்களால் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃபைன், நான் மேக்ஸிமம் எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மோர் டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா வீடியோவில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க டைரக்டா வந்து சைட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். Until then, signing off. It's me Tinto. Tata, bye, see you and take care.